வணக்கம் நேயர்களே, குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபியோட பேரு காலிஃப்ளவர் முட்டை ரோஸ்ட். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் முதல்ல என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தை செஞ்சு காட்டுறேன். காலிஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகாய்த்தூள், முட்டை, எண்ணெய். இது எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதுல முட்டையை அடிச்சு ஊத்திக்கலாம். இதை நல்லா கலந்துக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு நம்ம போட்டுக்கலாம், கொஞ்சம் மிளகாய் தூள். இதை கலந்துக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் தூள் வேணான்றவங்க மிளகுத்தூள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரத்தில் வச்சிடுறேன். இந்த பவுல்ல இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் போடுறேன். கொஞ்சம் உப்பு, பூச்சியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பூச்சியெல்லாம் போயிடும். இப்போ ஒரு பவுல்ல, அதாவது ஈரமே இல்லாத பவுல்ல நம்ம கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் உப்பு, மிளகாய் தூள் இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய் தூள். இதை நல்லா கலந்துக்கலாம். மிளகாய் தூள் ஜாஸ்தி காரம் வேணும்ன்றவங்க ஜாஸ்தி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பத்தல மிளகாய் தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதெல்லாம் கலந்துக்கணும். நல்லா இது வெந்ததுக்கு அப்புறம் இந்த காலிஃப்ளவர் நல்லா ஆறி வடிகட்டி தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு தனியா காலிஃப்ளவர் எடுத்து இந்த கார்ன்ஃப்ளவர்ல நம்ம சேர்க்க போறோம். ஸோ இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொதி வந்துட்டு இருக்குது காலிஃப்ளவர்ல. இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதுல எடுத்து வச்சுக்கலாம் தனியா. இப்போ இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம கார்ன்ஃப்ளவர்ல போட்டு நல்லா கலந்து பஜ்ஜியா இதுல எண்ணெயை ஊற்றி பஜ்ஜியா போட போறோம். இது கொஞ்சம் ஆறட்டும். சூடு ஆறிடுச்சுன்னு பார்க்கலாம். ஆறிடுச்சு. இப்போ இதுல நம்ம கலந்துடுறோம். இப்படியே குலுக்கிட்டுனா ஃபுல்லா அப்படியே கலந்துரும். எல்லாம் எதுக்கும் சேரணும். கார்ன்ஃப்ளவர் எல்லா காலிஃப்ளவர்லையும் மொத்தமா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு எண்ணெயை ஊற்றி இதை முட்டையில நல்லா தோச்சி இதுல போட போறோம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கடாய் சூடானதும் எண்ணெயை ஊற்றி இந்த ஒவ்வொரு காலிஃப்ளவர் பூவையும் எடுத்து நல்லா முட்டையில தோச்சி அந்த எண்ணெயில போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். எண்ணெயை ஊத்திடுறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த முட்டையில தோச்சி இதுல போட போறோம்.
இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா பொரிக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகணும். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. 2 பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் முட்டை ரோஸ்ட் ரெடியாக இருக்கு. இதில் நான் கொஞ்சம் மிளகுத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு மிளகுத்தூள் ஜாஸ்தி வேணும் இல்லை மிளகாத்தூள் ஜாஸ்தி வேணும்னா அதை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா குட்டீஸ்க்காக பண்ணுறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள் இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க. தென் ஒரு பவுல் எடுத்துட்டு ஈரம் இல்லாத பவுலாக பார்த்து அதில் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி இந்த காலிஃப்ளவரை போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர், உப்பு, மிளகாய் தூள்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா கலந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த கலந்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் அந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையில் தோச்சி இதில் பஜ்ஜி மாதிரி போடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நல்லா எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுனா உங்களுக்கு காலிஃப்ளவர் முட்டை ரோஸ்ட் ரெடியாக இருக்கும்.